இப்போ வந்து நம்ம மாட்டுக்கறி ஈரல், துறப்பு, ஸோ கறி, கொஞ்சமாக கறி, அது வந்து முருங்கைக்காய் போட்டு செய்யுது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து நம்ம தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது புது விதமாக அது கூட முருங்காயும், நாட்டு முருங்காயும் சேர்த்து நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். அதில் வந்து வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கறிப்பட்டை, உங்களுக்கு தேவையான கறி மசாலா, முருங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டோம், வேக வைக்கிறோம். இப்போ நம்ம அதில் வந்து அதிகப்படியான முருங்கைக்காய் போட போகிறோம்.